Reach Mercury Media. For all kinds of digital media production works, our professional team will create the best output. Consult with us today. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது என்ன ஹோரை என்ன வேலை, இதை தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் சூட்சமான சில விஷயங்களில் இந்த ஹோரா சாஸ்திரமும் ஒன்று. ராகு கேது நீங்களாக மீதி சப்த கிரகங்கள், அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, புதன், சுக்கிரன், சனி, இவங்களுக்கெல்லாம் ஓரையில் டெய்லியும் 1 மணி நேரம் டைம் இருக்குது. அதாவது 24 மணி நேரத்தில் இந்த 7 கிரகங்களின் ஓரைகளும் திருப்பி வந்துகிட்டே இருக்கும். இந்த ஒரு கிழமையின் அடிப்படையில் இந்த ஓரா சாஸ்திரமும் தீர்மானமாகும். உதாரணமாக, திங்கட்கிழமை அன்றைக்கு சந்திர ஓரை முதல் ஓரையாக ஆரம்பிக்கும். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய ஓரை முதல் ஓரையாக ஆரம்பிக்கும். சூரிய ஓரை ஆரம்பித்து அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிர ஓரை, அதுக்கு அடுத்தது புதன் ஓரை, அதுக்கப்புறம் சந்திர ஓரை, அதுக்கப்புறம் சனி ஓரை, அதுக்கப்புறம் குரு ஓரை, அதுக்கப்புறம் செவ்வாய் ஓரை, அதோட முடிஞ்சு திருப்பி சூரிய ஓரை அப்படிங்கிறது மாதிரி வரும். ஸோ இது ஓரா சாஸ்திரத்துக்கான ஒரு கணக்கு. இந்த ஒவ்வொரு மணி நேரமும் ஹோரா சாஸ்திர அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கிறத சில ஓரைகள் ரொம்ப சூப்பராக சில காரியங்கள் செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். நம்ம வாசகர்கள் அந்த டெக்னிக் தெரிஞ்சுக்கிட்டால் அன்றைய நாளில் அந்த நேரத்தில் நாம் இந்த காரியங்கள் செய்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த ஓரா சாஸ்திரம் கணக்கிடப்படும் முறை சூரிய உதயத்திலேருந்து கணக்கிட்டுக்கணும். உதாரணமாக 6 மணி 5 நிமிஷத்துக்கு சூரிய உதயம் உதிக்குது அப்படின்னா அது திங்கட்கிழமை நாளாக இருக்குதுன்னு வச்சுக்குவோம். 6 மணி 5 நிமிஷம் சூரியன் உதிக்குது அப்படின்னா 7 மணி 5 நிமிஷம் வரைக்கும் சந்திர ஓரை அப்படின்னு நீங்களே கணக்கு போட்டுக்கணும். அப்போ 7:05 8:05 வரைக்கும் சனி ஓரை, 8:05 9:05 வரைக்கும் செவ்வாய் ஓரை, குரு ஓரை, அதுக்கப்புறம் 9:05 10:05 வரைக்கும் செவ்வாய் ஓரை, இப்படி கணக்கு போட்டுக்கணும். புரியுதுங்களா? ஹோரசாஸ்திரத்தினுடைய அந்த வரிசை என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அந்த கிரக வரிசை அடிப்படையில் தான் திருப்பி ரிப்பீட் ஆகும். சூரிய ஓரை, அடுத்தது சுக்கிர ஓரை, அதுக்கு அடுத்தது புதன் ஓரை, அதுக்கு அடுத்தது சந்திர ஓரை. சரிங்களா? சூரிய ஓரை, சுக்கிர ஓரை, புதன் ஓரை, சந்திர ஓரை. சந்திர ஓரைக்கு அடுத்தது சனி ஓரை, சனி ஓரைக்கு அடுத்தது குரு ஓரை, குரு ஓரைக்கு அடுத்தது செவ்வாய் ஓரை. 7 முடிஞ்சிச்சுங்களா? திருப்பி சூரிய ஓரை ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதை அப்படியே பேட்டர்னாக ஒவ்வொரு நாள்லையும் கணக்கில் வச்சுக்கணும். சரி, என்ன ஓரையில் என்ன செய்யணும்? இப்போ சூரிய ஓரை நடந்துகிட்டு இருக்கிற காலம், தகப்பனாதி வர்க்கம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள், அப்பா மகனை சந்திக்கிறதுக்கான நேரம், அதிகார வர்க்கத்தில் உள்ளவங்கள்ட்ட தொடர்பு கொள்வது, தயவு பெறுவது, தானம் பெறுவது, அரசியல்வாதிகளை சந்திக்கிறது, அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களை சந்திக்கிறது, அரசு வேலை சார்ந்த விஷயங்களுக்கு முடிவெடுக்கிறது, இதெல்லாம் சூரிய ஓரையில் பண்ணலாம். நல்லாயிருக்கும். அப்போ சூரியன் சம்மந்தப்பட்ட ஓரையில் நீங்கள் ஒரு காரியம் செய்யணும். இல்லை நீங்கள் செய்கிற காரியம் சூரியன் சம்மந்தப்பட்ட ஓரையில் இருக்குன்னா எந்த நாளில் சூரிய ஓரை சம்மந்தப்பட்டிருக்கோ அந்த நாளில் அதை நீங்கள் பண்ணினீங்கன்னா சக்ஸஸிங் ரேட், அதாவது வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். புரிஞ்சுங்களா? தகப்பனாதி வர்க்கம், சொத்துக்கள் சார்ந்தது, உயிர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அரசாங்க வேலைகள், அரசு சார்ந்த வேலை செய்வதற்கான வாய்ப்பு, பத்திரப்பதிவு துறையில் செய்கிறதுக்கான வேலைகள், அப்பாவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதிகாரத்தில் உள்ளவங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு, ஒரு தயவு கிடைக்கணும், ஒரு பெரிய மனுஷனுடைய ஆதரவு கிடைக்கணும், தயவு கிடைக்கணும், மேலதிகாரிகள்கிட்ட ஒரு விஷயத்தை நம்ம இப்போ சாதிக்கணும்னா இது சூரிய ஓரையை யூஸ் பண்ணிக்கங்க. சந்திர ஓரை, தாயாதி வர்க்கத்துடைய தொடர்பு, தாயை பற்றி பேசுறது, தாயாரை சந்திக்கிறது, தாய் மாதிரி இருக்கிற உறவுகள், அக்கா உறவுகள், இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான டைமு, சக பெண் ஊழியர்கள்கிட்ட பேசுகிறதுக்கான நேரம், பிரயாணம் செய்வதற்கான வாய்ப்புகள், நீர் சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கிறது, விவசாயம் சார்ந்த விளைபொருட்கள் வாங்கிறதுக்கான நேரம், பூமியில் போர் போடுறதுக்கு ஆரம்பிக்கிறது, தண்ணீர் சார்ந்த முடிவுகளை தீர்மானிக்கிறது, உல்லாச பயணங்களை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான டைமாகவும் இதை எடுத்துக்கலாம். கடற்கரை சுற்றி பார்க்குறது, பெண் தெய்வ வழிபாடு, இதைக்கும் சந்திர ஓரை ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
சூரிய ஓரையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிவ வழிபாடு சிறப்பாக இருக்கும். சந்திர ஓரையில் வந்து பெண் தெய்வ வழிபாடு, பார்வதி அம்பாள் வழிபாடு சிறப்பாக இருக்கும். சந்திரனுக்கு உண்டான அந்த காரகத்துவங்கள் எல்லாம் அந்த இடத்துல நம்ம தொடங்கிக்கலாம். சந்திரன் பிரயாண காரகன், மனோகாரகன். இது தியானம் செய்கிறதுக்கு ரொம்ப ஏற்ற நேரம் எதுன்னு கேட்டிங்கன்னா சந்திர ஓரைன்னு சொல்லலாம். மெடிடேஷன், யோகா, உடற்பயிற்சி. உடல் காரகன் சந்திரன் தான். இந்த உடலில் பயிற்சி செய்துக்கிறது, உடலில் வந்து வளப்படுத்திக்கிறதுக்கான நேரமாக கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். குறிப்பாக மெடிடேஷன் பண்ணுறதுக்கு சந்திர ஓரை ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். செவ்வாய் ஓரை இது வந்து நல்ல காரியங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக செயல்படுறதில்ல. ஆயுத பயிற்சி, உடற்பயிற்சி, ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய டைமிங்கு, ஆயுதங்களை பட்டை தீட்டுதல், கூர்மைப்படுத்துதல், ஒரு மாதிரி யூனிஃபார்ம் சர்வீசஸில் உள்ளவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுறது, மருத்துவர்களை சந்தித்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டவங்கள டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, இதெல்லாம் பண்ணிக்கலாம். பட் ஆனால் முடிவுகள் எதுவும் எடுக்கக்கூடாது. செவ்வாய் ஓரை கொஞ்சம் வில்லங்கமான ஓரை, அடிதடி தகராறு, வெட்டுக்குத்து உருவாக்கிறக்கூடிய அமைப்பு உள்ளது. பூமி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம், பட் முடிவை செவ்வாய் ஓரையில் எடுக்கக்கூடாது. கன்ஸ்ட்ரக்ஷன்காரர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம், முடிவை வந்து அந்த செவ்வாய் ஓரையில் எடுக்கக்கூடாது. மருத்துவரை சந்தித்து டிஸ்கஸ் பண்ணலாம், ஆனால் மருத்துவம் பண்ணிக்கக்கூடாது அந்த நேரத்தில். புரிஞ்சுதுங்களா? ஸோ இது கொஞ்சம் சும்மா இருக்கிறது நல்லதுங்கிறது மாதிரியான ஓரை தான். தவிர்க்க முடியலன்னா இதை இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். முருகப்பெருமான் வழிபாடு, துர்க்கை வழிபாடு செவ்வாய் ஓரையின் வலிமையை சிறப்பு செய்யும். இப்போ நீங்கள் வந்து மேச லக்கணமோ விருச்சிக லக்கணமோ இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு செவ்வாய் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய செவ்வாய் சார்ந்த துறைகளில் வேலையில் இருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் இந்த செவ்வாயினுடைய ஓரை நேரத்தை பயன்படுத்திக்கலாம். புரிஞ்சிச்சிங்களா? அந்த நேரத்தில் உங்களுக்கு அது வந்து பவர்ஃபுல்லான சில வேலைகளில் கிடைக்கும். பூமி சம்மந்தமாக ஒரு கான்ட்ராக்ட் போடுறது, ஒப்பந்தம் போடுறது, இதை வந்து யூஸ் பண்ணலாம். அது செவ்வாய் உங்களுக்கு நல்லவராக இருக்கிற பட்சத்தில். புதன் ஓரை படிப்பு சார்ந்த அத்தனை விஷயங்களுக்கும் யூஸ் ஆகுங்க. அம்மான் வர்க்கத்தோடு பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஜாலியாக இருக்கிறதுக்கான நேரம் அப்படின்னா புதன் ஓரை சொல்லலாம். கலை, இலக்கியம், நடனம், நாடகம், நகைச்சுவை உணர்வு எல்லாம் இதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு. எழுதுறது சம்பந்தமான விஷயங்கள், பத்திரம் சம்பந்தமான விஷயங்கள், பத்திரப்பதிவுத்துறை, டாக்குமெண்டேஷன் டைப் பண்ணுறதுக்கான நேரம், இதெல்லாம் புதன் ஓரையில் பண்ணலாம். புத்தகம் படித்தல், வாசித்தல், கவிதை எழுதுவது, கட்டுரை எழுதுவது, நடனம், நடிப்பு, விளையாட்டு, இதெல்லாத்துக்குமே புதன் ஓரையை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஓரை. உங்களுக்கு புதன் வந்து நல்லவராகவும் ஜாதகத்தில் இருந்தாருன்னா புதன் ஓரையை அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வர நிறைய அனுகூல பலன்கள் இருக்கும். ஜோதிடம் படிக்கிறதுக்கு, ஜோதிட புத்தகங்கள் படிக்கிறதுக்கு, ஜாதகம் பார்ப்பதற்கு, ஜாதக பலன் சொல்வதற்கு இதுக்கெல்லாம் புதன் ஓரை உபயோகமாகும். குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான டைமாகவும் இதை எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறது, இப்போ வீட்டுக்கு வந்தோடனே குழந்தைங்களுக்கு பாடம் எடுத்து கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுக்கு இந்த புதன் ஓரை கரெக்டாக இருக்கும். நீங்கள் சொல்லிக் கொடுத்தா அந்த நேரத்தில் அவங்க அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது புதன் ஓரையில் யூஸ் பண்ணிக்கலாம். சுக்கிர ஓரை சுபகாரியங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். வீடு கட்ட, பொண்ணு பார்க்க, நிச்சயம் பண்ண, திருமணம் பேசி முடிக்க, உல்லாச சல்லாபங்களுக்கு, தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்கு, நல்ல சுகபோகமான உணவு அருந்துறதுக்கு, ரெஸ்டாரண்ட் போகிறதுக்கு, சுற்றி பார்க்குறதுக்கு, சினிமா பார்க்குறது, எல்லா விதமான சுபகாரியங்களுக்கும் சுக்கிர ஓரையை யூஸ் பண்ணலாம். சுக்கிரன் ஒரு இயற்கை சுபகிரகம். நகை வாங்க, ஒப்பந்தங்கள் போடுறதுக்கு, பெண்ணை சந்திக்கிறது, காதலில் வெளிப்படுத்துறதுக்கு, எல்லா விதமான சுபகாரியங்களுக்கும் சுக்கிர ஓரை தவிர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இது ஒரு அருமையான ஓரை தான். ஸோ அதனால் சுக்கிர ஓரையை முழுமையாக பயன்படுத்தலாம். புரியுதுங்களா? எல்லா சுபகாரியங்களுக்கும், மனை அடிக்கோல, பூஜை செய்ய, தெய்வ வழிபாடு பண்ண, புதனுக்கு உண்டான தெய்வமாக மகாவிஷ்ணுவையும், சுக்கிரனுக்கு உண்டான தெய்வமாக மகாலட்சுமியும் வச்சுக்கலாம். பெண் தெய்வங்கள் பூரா வச்சுக்கலாம். லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு புதன் ஓரை, சுக்கிர ஓரை ரெண்டுக்குமே உபயோகமான ஒரு அமைப்பு தான். ஸோ சுக்கிர ஓரை வந்து சுபகாரியங்களின் அனைத்தின் தொடக்கத்திற்கும் உபயோகப்படுத்திக்கலாம். அது எந்த மாதிரியான சுபகாரியாக இருந்தாலும் சரி, கார் வாங்குறதா இருந்தாலும் சரி, வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி, சொத்து சேர்க்கிறதா இருந்தாலும் சரி, கல்யாண பேச்சு ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, பொண்ணு பார்க்க போகிறதா இருந்தாலும் சரி, நிச்சயம் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த சுக்கிர ஓரை யூஸ் ஆகும். சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். சனி ஓரை இதுவுமே செவ்வாய் ஓரை மாதிரி தான், கொஞ்சம் வில்லங்கமான அமைப்பு. பழைய பொருட்களை சீர்படுத்த, மருந்துண்ண சனி ஓரை ஒரு உகந்தது. அதாவது அன்னாடம் வந்து சனி ஓரையை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த நேரத்தில் வந்து மருந்து சாப்பிட்றதுங்கிறது ஒரு சிறப்பு. அது உங்களுடைய நோயின் தாக்கத்தை வெகுவாக குறைக்கும், ஆயுள் பலத்தை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இதையுமே உடற்பயிற்சி செய்கிறதுக்கு வச்சுக்கலாம். மற்றபடி பார்த்தோம்னா ஸ்பெசிஃபிக்காக இது எதுவும் முக்கியமான இது இல்லை. அதாவது விவசாய பொருட்கள் வாங்கிறதுக்கு உபயோகப்படுத்தலாம் இந்த நேரத்தை. விவசாய பொருட்கள் வாங்குகிறோம், உரம் மூட்டை வாங்குகிறோம், ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து வாங்குகிறோங்கிற மாதிரியான அமைப்புகளுக்கு இதை யூஸ் பண்ணலாம். மற்றபடி இந்த நேரம் கொஞ்சம் அமைதியாக இருத்தல் நன்று. இது அமைதியாக இருக்கிறதுக்கான நேரம் தான்.
சனி பகவானுடைய அமைப்பில் ஆஞ்சநேயர் ஸ்தோத்திரம் பண்ணலாம், வாயுபுத்திரரை வழிபடலாம், நவக்கிரக சந்நிதியில் வழிபடலாம், சிவபெருமானை வழிபடலாம். இதெல்லாம் வந்து அமைதியாக இருந்தால் போதுங்கிற மாதிரியான அமைப்பு. அடுத்தது குரு ஓரை. இதுவும் சுக்கிரன் மாதிரி தான். அனைத்து விதமான சுபகாரியங்களுக்கும் உபயோகப்படும். நல்ல நாள் பார்க்குறோமோ இல்லையோ, குரு ஓரை பார்த்து காரியம் செய்ய முடியும். குரு ஓரையில் செய்யப்படும் காரியங்கள் நமக்கு வளர்ச்சியையும் வெற்றியையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடியது. தங்கம் வாங்கிறதுக்கு, பொண்ணு பார்க்குறதுக்கு, நிச்சயம் பண்ணுறதுக்கு, திருமணம் பண்ணுறதுக்கு, தாலிக்கு தங்கம் எடுக்கிறதுக்கு, சீட்டு போடுறதுக்கு, பேங்க் போய் பார்க்குறதுக்கு, பேங்கிங் சம்மந்தப்பட்ட வேலைகளை செய்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு, எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிறதுக்கு, ஆன்லைனில் எக்ஸாம் பண்ணுறதுக்குன்னு நிறைய உங்களுக்கு எந்த காரியம் நல்ல காரியம் இதை இப்போ செய்யலாமான்னா குரு ஓரையை யூஸ் பண்ணி, சுக்கிர ஓரையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து சுபகிரகங்களில் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன், நீங்கள் சந்திரனுடைய ஓரையை பயன்படுத்தணும்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கோச்சாரத்தில் சந்திரன் வளர்புறையாக இருக்காரான்னு பார்த்துக்குங்க. செகண்ட் பாயிண்ட் உங்களுக்கு சந்திரன் நல்லவரான்னு பார்த்துக்கங்க. புதனுடைய ஓரையை பயன்படுத்தும் போது புதன் உங்களுக்கு நல்லவராங்கிறத பார்த்து யூஸ் பண்ணுங்கள். சுக்கிர ஓரையை பயன்படுத்தும் போதும் சுக்கிரன் உங்களுக்கு நல்லவராங்கிறத பார்த்து பயன்படுத்துங்க. குரு ஓரையை பயன்படுத்தும் போதும் குரு உங்களுக்கு நல்லவராங்கிறத பார்த்து பயன்படுத்துங்க. இந்த செவ்வாய் ஓரை சனி ஓரையில் கொஞ்சம் அடங்கி வாசிச்சுக்கிறது நல்லது. இது எப்படி தான் இருந்தாலும் கொஞ்சம் வில்லங்கத்தையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய ஓரைகள். சூரிய ஓரையை பொறுத்த வரைக்கும் அது பர்டிகுலர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செய்து கொள்ளுதல் நன்று. அப்பா வழி ஒர்க்கு அது மாதிரி. வேலைக்காரங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு சனி ஓரை சில நேரங்களில் எடுக்கலாம். ஆனால் அதுவே வில்லங்கமான பேச்சாக போய் முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறனால தவிர்க்க வேண்டிய ஓரைகள் அப்படிங்கிறதுல வந்து செவ்வாயும் சனியும் முதல்ல வந்துடுறாங்க. ஸோ இவங்க 2 பேரோட ஓரையை ஒவ்வொரு நாள்லையும் தவிர்த்திடுறது நன்று. சூரிய ஓரையை பார்த்து பக்குவமாக பயன்படுத்தணும். எதையும் துணிஞ்சு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் வந்து குருவும் சுக்கிரனும் முதன்மையாக வந்துடுறாங்க. இதில் குரு முதல்ல வருவார், சுக்கிரன் 2வது வருவார். 100% நல்ல ஓரை அப்படின்னா குரு ஓரை எடுத்துக்கலாம். ஒரு 75% நல்லா இருக்குங்கிறதுக்கு சுக்கிரன் எடுத்துக்கலாம். 50% 50-50 சாய்ஸ் அப்படிங்கிறதுக்கு சந்திரனையும் புதனையும் எடுத்துக்கலாம். சந்திரனுடைய நிலையையும் பார்க்கணும், புதன் உங்களுக்கு நல்லவராங்கிறதையும் பார்க்கணும். மற்ற ஓரைகளில் கவனத்துடன் செயலாற்றினால் வெற்றி நிச்சயம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.